episode 18 of Aramthane podcast. நம்ம Aramthane பாட்காஸ்ட்ல கால்நிலை மாற்றம் மற்றும் விளிம்புநிலை மக்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதையும் குறிப்பா சாமானிய மக்கள் கால்நிலை மாற்றத்தால எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதோட விளைவுகள்ல இருந்து தகவமைச்சுக்க அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க, அப்படி அவங்க பண்ற விஷயங்கள் எப்படி ஒட்டுமொத்தமா கால்நிலை மாற்றத்தோட பாதிப்புல இருந்து நம்மளை காப்பாத்துது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை நம்மளோட Aramthane பாட்காஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ வந்து சென்னையில புக் ஃபேர் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான எங்களோட கொஞ்சம் புக் சஜஷன்ஸ் தான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்திருக்கோம். பொதுவாகவே இந்த பொங்கலுக்கு முந்தின நாட்கள் ஜனவரி ஸ்டார்டிங் அப்படின்னாலே வந்து மிச்ச ஊர்களுக்கு எப்படியோ தெரியல, சென்னையில வந்து புக் ஃபேர் சீசன். அதுவும் வந்து ப்ராக்ரெசிவ் சர்க்கிள்ஸா இருக்கட்டும் சரி, நம்ம மாதிரி இயற்கை சார்ந்து சூழியல் சார்ந்து மாற்று இது சார்ந்து வேலை பண்ற எல்லாருக்குமே அதுதான் ஒரு முக்கியமான கேதரிங் ஸ்பேஸா இருக்கும். ஒரு வருஷம் பார்க்காதவங்க எல்லாரையும் அந்த இடத்துலதான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மீட் பண்ற மாதிரி பல அரசியல் விவாதங்கள் நடக்கிற ஒரு இடமாவும் இருக்கும். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க அந்த புக் ஃபேர்ல நீங்க என்ன மாதிரி புத்தகங்கள் வந்து படிக்கலாம், என்ன மாதிரி பப்ளிகேஷன் ஸ்டால்ஸ் வந்து கண்டிப்பா விசிட் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி ஆத்தர்ஸோட புக்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது தான் இன்னைக்கான எபிசோட். வாங்க எபிசோட்ல போகலாம். புக் ஃபேர்னாவே வந்து வெகுஜன மக்கள் இல்ல நியூஸ்ல எதனாச்சும் போடுறோம்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு புக்கா பாக்குறது வந்து எதுனா வந்து இந்த பொன்னியின் செல்வன்ன்ற புக் தான் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கும். அதை படிக்கிறாங்களோ இல்லையோ அந்த தொகுப்பை வந்து வாங்கி வச்சுக்கணும், இல்ல அந்த அதுவும் முக்கியமா அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அதை வாங்கி வச்சுக்கணும்ன்றது வந்து ஒரு இதா இருக்கு. ஸோ அதுக்கு ஈக்குவலண்டா இல்ல அதோட பெட்டராவே நான் சொல்லுவேன் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல் சார்ந்து இருக்கிறது, அதுவும் முக்கியமா சமூக நீதி சூழலியல் நீதி சார்ந்து ஒரு முக்கியமான கருத்துக்களை முன்வைக்கிறது வந்து சு வெங்கடேசன் எழுதின வீரயுக நாயகன் வேல்பாரி. கண்டிப்பா கார்த்தி, எப்படி மெயின் ஸ்ட்ரீம் ரீடர்ஸ்க்கு வந்து பொன்னியின் செல்வன் வந்து ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும், அந்த மாதிரி சூழலியல் சார்ந்து பயணிக்கிறவங்களுக்கும் அரசியல் எப்படி சொல்ல மாற்று அரசியல் பேசுற மக்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பொன்னியின் செல்வனை விட அதிகப்படியா தெரியுற ஒரு பெரிய ட்ரீட்டு தான் வந்து நம்மளோட வேல்பாரி புக்கு. இந்த புக்கை பத்தி இந்த நூலை பத்தி சொல்லணும்னாலே இப்போ நம்ம வந்து நிறைய சவால்களை, அரசியல் சவால்களை, சிக்கல்களை, எப்படி சொல்ல கல சிக்கல்கள், அந்த மாதிரியான பல விஷயங்கள் பார்க்குறோம். இது எல்லாத்தோட தொடக்கம் வந்து என்ன மாதிரி இருந்திருக்கும், பல வருஷங்களுக்கு முன்னாடி இது என்ன மாதிரி தொடங்கி இருக்கும். இனங்களா குடிகளா வாழ்ந்த மக்கள் வந்து பெரிய வேந்தர்களோட கீழே போகும்போது, போர் மாதிரியான விஷயங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது, ஒரு சென்ட்ரலைசேஷனை நோக்கி போகும்போது அது எப்படியான ஒரு ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட்டை வந்து உருவாக்குதுன்றதா இருக்கட்டும் சரி, இல்லை இன்னொரு பக்கம் வந்து பழங்குடியின மக்கள் வாழ்கிற பகுதிகளில் எப்படி அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜாக இருக்கட்டும் சரி, ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் லீடர்ஷிப்பாக இருக்கட்டும் சரி, மக்களுக்கான கல்வி முறைகள், அவங்களோட நிலப்பரப்பை, அவங்கள சுற்றி இருக்கிற சூழலை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்கன்றதா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியான பல விஷயங்களை இந்த நூல் பேசுது. அதுலயும் குறிப்பா இப்போ இருக்கிற சிக்கல்களான கேபிட்டலைசேஷனா இருக்கட்டும் சரி, காஸ்ட் சிஸ்டம், ட்ரேட் மாதிரியான விஷயங்கள்னால நடக்கிற அந்த காலத்துல நடந்த குளோபலைசேஷன் இப்போ வந்து இன்னும் பெரிய அளவுல இருக்கு. இதோட தொடக்க காலத்துல வந்து இதை வந்து ஒரு கம்பேரிசனா எப்படி வந்து வேந்தர்கள் ஆள்ற நிலத்திலையும் பழங்குடியின மக்கள் வாழ்ற நிலத்திலையும் ரெண்டு பக்கமும் ஒரு ரெண்டு கம்பேரிசன் மாதிரி எனக்கு வந்து பாக்குறதுக்கு வந்து இந்த நூல் வந்து இருந்துச்சு கார்த்தி. ஸோ இந்த வேல்பாரின்றது வந்து எப்படின்னா வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், முக்கியமா வந்து வேல்பாரின்ற கேரக்டரும் கபிலர்ன்ற கேரக்டரும் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நுணுக்கமான, ரொம்ப ஈஸியா முக்கியமான தத்துவங்களை வந்து நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போற மாதிரியான ஒரு புக்கா தான் பாக்குறேன். நான் அதுல இருந்து எடுத்துக்கிட்ட சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல ஒரு பெரிய வார் செக்ஷன் இருக்கு. அதெல்லாம் தாண்டி சில முக்கியமான விஷயங்கள் வந்து கருத்தையில எடுத்துக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஒண்ணு வந்து வேல்பாரி தான் சொல்லியிருப்பார் ஒரு கான்வர்சேஷன்ல, இயற்கை தருது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்றோம், இதை வாங்கவும் விற்கவும் நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது அனுமதி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அப்போ வந்து ஒரு சைட்ல ட்ரேடு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்போ வேல்பாரி இவங்க வந்து வேலியர் குலத்துல இருக்க இவங்களோட லைஃப் ஸ்டைல பாக்குறப்போ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவா இருந்தது. முக்கியமா நேச்சர் சார்ந்து நம்ம இயங்கிட்டு இருக்கப்போ எப்படி இந்த மாதிரியான ஹியூமன் கிரீடோ ஹியூமன் இதுவோ வந்து உள்ள வருது அப்படின்றது, எப்படி ஒரு நல்ல ஆக்சுவல் லைஃப் ஸ்டைல் பார்த்தோம்னா இவங்களுக்கும் நல்லா தான் இருக்கும், ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு தளமா அது பார்ப்போம்.
ரெண்டாவது எனக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து முக்கியமா வந்து காதல், லவ்வை பத்தி அதோட டெஃபினேஷன் அது எப்படி இருக்கணும்ன்றது வந்து ரொம்ப அருமையா அழகா காட்டியிருப்பாங்க. அதுவும் கம்பாரிசனோட அங்க எப்படி லவ்வை பாக்குறாங்க, இல்ல ஒரு இணையறது ஒரு மேரேஜ்ன்றது எப்படி ஒரு ஒரு ரெண்டு பிசினஸஸோ ரெண்டு அரசுக்குள்ளேயோ இல்ல ரெண்டு இதுக்கான ஒரு கால்குலேஷனா பாக்குறாங்க, இங்க எப்படி அது ரெண்டு உணர்வு ரெண்டு மனிதர்களோட உணர்வா பாக்குறாங்கன்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம எல்லாருமே சொல்றதுதான், இந்த ஹோல் இந்த ரெவல்யூஷன் இந்த மூவ்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து அடிப்படையா இருக்கிறது வந்து அன்பு காதல் மட்டும்தான்றது என்னோட கருத்து. ஸோ அதை ரொம்பவே அழகா ரொம்ப எளிமையா காட்டியிருப்பாங்க. அதுல முக்கியமா ஒரு லைன் வரும்ல வெனி, அது என்னது, கூட கலவையில் தானே புதுமை புதுமை பிறக்குது. பிறக்கிறது. இத வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த புக்லயே என்னோட ஃபேவரட் லைனா இருக்கிறது வந்து கலவையில் தானே புதுமை பிறக்கிறதுன்ற இவர் வேல்பாரி சொல்ற ஒரு டைலாக் தான். இது எந்த இடத்துல நடக்குதுன்னா, வேல்பாரியோட மகள் வந்து இன்னொரு குடிய சார்ந்தவரை வந்து காதலிக்கிறாரு அப்படின்றது தெரிஞ்சப்போ வேல்பாரி வந்து மகிழ்ச்சி அடைகிறாரு. கபிலர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, இன்னொரு குடிய சார்ந்தவரை வந்து உங்க பொண்ணு காதலிக்கிறாங்களே, இது உங்களுக்கு வருத்தம் அளிக்கலையான்ட்டு. அப்போ வந்து வேல்பாரி சொல்றாரு, என்னோட திரையர் குலத்தை சார்ந்தவங்களை நான் மணந்ததுனாலதான் எனக்கு இந்த மாதிரியான உடல் வீரமும் என்னோட குடிக்கு சேர்ந்த பல பண்புகளும் கலந்து நான் வந்து ஒரு யூனிக்கான ஆளா இன்னைக்கு வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கலவையில் தானே புதுமை பிறக்கிறது அப்படின்ற ஒரு வசனத்தை வந்து சொல்லுவாரு. இது கண்டிப்பா இதுதான் வந்து இந்த புத்தகத்திலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனல் ஃபேவரேட்டும் கார்த்தி. ஸோ இதுல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். பாம்புக்கு எப்படி நாக்குல வந்து கோடு வந்தது, இது மாதிரி பல கரும்பு எப்படி உருவாந்து வெத்தலை எப்படி உருவாங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, சின்ன சின்ன கதைகள், முருகனை பத்தியான சின்ன சின்ன கதைகள் அப்படிலாம் நிறைய இருக்கும். அதுல மூணாவதா நான் ரொம்ப முக்கியமா பாக்குறது வந்து இந்த லீடர்ஷிப்ன்றதை வந்து இதுல வந்து மையப்படுத்திருப்பாங்க. இந்த வேல்பாரி என்னதான் வந்து ஒரு இதா இருந்தாலுமே வந்து எல்லா அந்த அந்த இதுல இருக்கவங்க எல்லாரோட லீடர்ஷிப் பத்தியும் பேசியிருப்பாங்க. லீடர்ஷிப் எப்படி டீசென்ட்ரலைஸா இருக்கு, இல்ல எல்லாருக்குள்ளேயும் ஒரு லீடர்ஷிப் சென்ஸ் இருக்கு, ஒரு கலெக்டிவ் சென்ஸ் இருக்கு, ஒரு ஆங்கரிங் சென்ஸ் இருக்குன்றது வந்து ரொம்ப அருமையா, அது எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப அருமையா வந்து கூட்டு போயிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இதுல வேல்பாரி தான் சென்டரா இருந்தாலுமே அவங்க சுத்தி இருக்க நிறைய பேரோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அவங்களோட விஷயத்த பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அடுத்து இன்னைக்கு பார்க்க போற புக் வந்துட்டு ஜாதியை அழித்தொழிக்கும் வழி, அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட், அம்பேத்கரோடது. இது வந்து பிரபலமா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா இது எந்த மாதிரியான ஒரு தருணத்துல எழுதப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது. இதுல என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்காது. இந்த டைட்டிலுக்கே இம்ப்ரெஸ் ஆயிட்டு பேசிக்கிட்டு அப்படியே போற ஒரு நூலா வந்து இதை பல இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். ஸோ இந்த நூல் எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா, இது இனிஷியலா ஒரு நூலா எழுதப்படலை, அம்பேத்கரோட ஒரு ஸ்பீச்காக எழுதப்பட்டது. ஆனா அந்த ஸ்பீச் அவர் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே அந்த ஒரு நிகழ்வையே வந்து ரத்து பண்ணாங்க. அந்த ஒரு தருணத்துலதான் வந்து அவர் எழுதின ஸ்பீச்சை வந்து கட்டுரையா வெளியிடுறாரு. அதோட வரவேற்புக்கு பெரிய வரவேற்புக்கு பிறகு வந்து இது பிரபலமா நூலா வந்து அச்சிடப்பட்டு அன்டெலிவர்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாரு. இந்த இதுலயே வந்து அவர் எழுதுறப்ப அன்டெலிவர்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. சோ அந்த மாதிரி ஒரு தருணத்துல எழுதப்பட்ட நூல் தான் இது. இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்லணும்னா, ஜட்பட் தோடக் மண்டல் அப்படின்ட்டு லாகூர்ல வந்து ஒரு அமைப்பு இருக்காங்க. இவங்க வந்து ஜாதி எப்படி சொல்ல கேஸ்ட் ஹிந்துஸ் ரன் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இது. ஆனா கேஸ்ட் ஹிந்துஸ்க்கு மத்தியில எப்படி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர முடியும், அவங்கள வந்து கேஸ்ட் மைண்ட் செட்க்கு வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்றது சார்ந்துதான் இந்த அமைப்பு வந்து வேலை பண்றாங்க. அவங்களோட இது எப்ப நடக்குதுன்னா 1935 இந்த விஷயங்கள் நடக்குது. 36 வந்து இந்த அவங்களோட ஒரு மாநாடுல தலைமையேற்று அம்பேத்கர் நடத்துறதா இருக்கு. அப்ப வந்து ஜென்ரலாவே இதுல வந்து அவருக்கும் அவங்களுக்கும் நடந்த கடிதங்கள் நிறைய வந்து அம்பேத்கர் போட்டிருக்காரு. அதுல வந்து என்ன மாதிரியான இன்ட்ராக்ஷன் இருக்குதுன்னா, அம்பேத்கர் சொல்ற விஷயம் வந்து ஜென்ரலாவே என்னதான் வந்து சோசியல் ரிஃபார்மா வேலை பண்ணலான்ட்டு இருந்தாலும் ஜாதி இந்துக்கள் அதை நடத்துறாங்கன்னா எனக்கு எந்த புள்ளியிலுமே ஒத்து போக மாட்டேங்குது அப்படின்றத அவர் சொல்றாரு. என்னதான் அவங்களும் ஜாதிய நீக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான அமைப்பு மாநாடுன்னு கட்டமைச்சாலும் கடைசியில அம்பேத்கரோட ஸ்பீச்சோட வீரியத்தை பார்த்துட்டு அவங்களால பலரால ஏத்துக்க முடியல. அந்த ஸ்பீச் நடக்கக்கூடாதுன்றதுக்காகவே அந்த மாநாடும் ரத்து செய்யப்படுது அப்படின்ற ஒரு தருணத்துல வெளியான ஒரு கட்டுரை நூலா மாறியதுதான் வந்து இந்த அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட். ஸோ இது வந்து தமிழ் வாசகர்களா இருக்கட்டும் இல்ல இங்கிலீஷ் ரீடர்ஸா இருக்கட்டும் ரெண்டு பேருமே படிக்கக்கூடிய ஒரு நாவல் தான். ஸோ இந்த அனிஹிலேஷன்ற வார்த்தையே ஒரு முக்கியமான ஒரு பாட்டை நம்ம அழித்தொழித்தல்,
அது அப்படியே இப்போ வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் கம்யூனிட்டி வந்து கேஸ்ட்லாம் இருக்கட்டும், அந்த டிஸ்கிரிமினேஷன் மட்டும் வேணாம், அன்டச்சபிலிட்டி மட்டும் வேணான்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் அது எவ்வளோ ஒரு டீப் ரூட்டடான ப்ராப்ளம். அதை அழித்து ஒழிக்காம இங்க எந்த சமூக மாற்றமே நடக்காதுன்றது வந்து ஆணித்தனமா சொல்லக்கூடிய ஒரு புத்தகமா நான் இதை பாக்குறேன். அதுலயும் நம்ம அம்பேத்கர் ஐயா எழுதுற புக்ஸ் எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா ரொம்ப வியக்கத்தக்க விஷயமா என்ன இருக்கும்னா, ரொம்ப இன்டெலெக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதுவார். எனக்கு ஜென்ரலாவே அம்பேத்கர் பார்த்து ரொம்ப வியக்கிற விஷயம் வந்து எப்படி இன்டெலெக்சுவலா மோஸ்ட்லி எப்படி இருப்பாங்க, இன்டெலெக்சுவலா ஸ்ட்ராங்கா இருக்கவங்க பப்ளிக்ல ரொம்ப பாப்புலரா இருக்க மாட்டாங்க. பப்ளிக்ல பாப்புலரா இருக்கவங்க இன்டெலெக்சுவல்னா இந்த சென்ஸ் ரொம்ப அந்த ஸ்டடி பண்ணி நிறைய தரவுகள் எடுத்து அப்படி எழுத மாட்டாங்க. ஒரு ஃப்ளோல, எமோஷனல் ஃப்ளோல, ஒரு ரெட்டாரிக் ஃப்ளோல எழுதுவாங்க. ஆனா ரெண்டுத்தையுமே உள்ளடக்கிய ஒரு மனிதரா வந்து நான் ரொம்ப ஆச்சரியக்குரிய மனிதரா வந்து அம்பேத்கரை பாக்குறேன். ஸோ அதுல வந்து இந்த அன்ரிலேஷன் காஸ்ட்ல நிறைய முக்கியமான விஷயங்களா என்ன சொல்றோம், ஒரு நாடோட கட்டமைப்பு, ஒரு இந்தியான்ற ஒரு நாடு கட்டமைக்கணும், ஸ்வராஜ்ன்றத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கப்போ அது நாடோட கட்டமைப்புல வந்து இந்த கேஸ்ட் சிஸ்டம் எப்படி அந்த நாடை வந்து ஒரு நாடாவே விடாம இருக்கும், எப்படி இதுவே வந்து பிரிச்சுக்கிட்டே இருக்கும் மக்களை அப்படின்றதா இருக்கட்டும். முக்கியமா கான்ஸ்டியூஷன், அம்பேத்கர் சார் அம்பேத்கர் தான் கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்காரு. பட் ஆனா அந்த கான்ஸ்டியூஷனோட இருக்க வந்து மொராலிட்டியை வந்து கொண்டு வரணும்னா ஈக்குவாலிட்டி இருந்தா, சோஷியல் ஜஸ்டிஸ் வந்தா மட்டும்தான் அந்த கான்ஸ்டியூஷனே எடுத்துட்டு போக முடியும், இல்லாட்டி அது ஒரு வெத்து பேப்பரா தான் இருக்குன்ற விஷயங்கள் இதுல நிறைய பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் டெமோக்ரஸி எப்போ ஒரிஜினலா ஃபங்க்ஷன் ஆகுன்ற விஷயம் பேசியிருக்காரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ரேஸ் இருக்கும், கேஸ்ட் இஸ் நாட் டிவிஷன் ஆஃப் லேபர், இட் இஸ் டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ் அப்படின்ற ரொம்ப நுணுக்கமான ஒரு சென்டென்ஸா நான் இதை பாக்குறேன். ஏன்னா கேஸ்ட் வந்து வேலையை பிரிச்சுக்கிறதுக்கான ஒரு இடமா பாக்குறப்போ வேலையில மக்களை பிரிக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் அவர் பார்த்திருக்காரு. கிரேடட் இன்இக்வாலிட்டி, கேஸ்டோட சிஸ்டம்ஸை பத்தி தெளிவா சொல்றதா இருக்கட்டும். முக்கியமா பல வெளிநாட்டு இந்த தத்துவத்தை வந்து உலகளாவே தத்துவமா மாத்துறதுக்கு வெளிநாட்டுல இருந்து நிறைய பேரோட கோட்ஸ் எடுத்து அங்க இது எப்படி இருக்கு அதையும் இதையும் கம்பேர் பண்ணி இந்த மாதிரி நிறைய ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த புக்ல கவர் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா கார்த்தி, எனக்குமே இதுல வந்து ரொம்ப முக்கியமா இதை பத்தி சொல்லணும்னு நான் நினைச்சது வந்து, எல்லாருமே தத்துவங்கள், சித்தாந்தம் அப்படின்றது வந்து பல தலைவர்களையும் மக்களையும் எப்படி சொல்ல மாற்றம் சார்ந்து இயங்குறதுக்கான ஒரு ஆற்றலை வந்து உருவாக்குற ஒரு விஷயமா இருக்கும். அந்த வகையில வந்து மார்க்சியம், கம்யூனிசம் தான் இன்னைக்கு உலகளாவிய இதுல வந்து ஒரு பெரிய சித்தாந்தமா பார்க்கப்படுது. அதை அடாப்ட் பண்ணிட்டு இங்க உண்மையிலேயே நல்லா வேலை பண்ற மக்களும் நிறைய இருக்காங்க. ஆனா அது வந்து இந்தியாவுல உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு இல்லை அப்படின்ற வகையில பார்க்கும்போது இந்தியால என்ன மாதிரியான இன்இக்வாலிட்டிஸ் இருக்கு, இந்தியாவுக்கான சித்தாந்தமா தத்துவமா என்ன இருக்க முடியும் அப்படின்ட்டு பார்த்து இங்க இருக்கிற ரியாலிட்டியும் உள்வாங்கி, மேலை நாட்டு அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றதும் உள்வாங்கி, மிச்ச தத்துவங்கள் எப்படி இருக்குதுன்றதையும் உள்வாங்கி, இந்தியாவுக்கான ஒரு எப்படி சொல்ல, ஒரு எப்படி கம்யூனிஸ்ட் அறிக்கை வந்து ஒரு பெரிய சித்தாந்தத்துக்கான ஒரு டாக்குமெண்டா இருக்கும், அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன அம்பேத்கரியம்னு சொன்னாலும் அது ஒரு எப்படி சொல்ல கோட்பாடா வந்து இன்னும் பெரிய அளவுல ஏத்துக்கப்படல. அந்த மாதிரி ஏத்துக்கப்பட வேண்டிய ஒரு நூலா தான் வந்து நான் இந்த புக்கை வந்து பாக்குறேன். ஆனந்த் தெல்குண்டேவும் இதேதான் சொல்லியிருக்காரு. இந்தியாவோட கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோட வருஷன் தான் வந்து அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்றது வந்து, ஏன்னா இந்தியாவோட அடிப்படை தத்துவன்றது இதுல இருந்தா எமர்ஜ் ஆகணுன்றது வந்து நம்ம ஒரு முக்கியமான புள்ளியா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மூணாவதா நம்ம பார்க்க போற புக் வந்து அகைன் ஒரு இங்கிலீஷ் புக்கு, தமிழ்லயும் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. 9 rupees an hour, அபர்ணா கார்த்திகேயன்னு, அவங்க ஜேர்னலிஸ்ட் அண்ட் பாரி ஹிந்து அதெல்லாம் நிறைய இடத்துல எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களோட புக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 புக்கு பார்த்தப்போ வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸோட ஒரு கான்டெம்பரரி ரெஃபரன்ஸோட இருந்திருக்கும். பட் இப்போ நிகழ்காலத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதோ, அதுவும் ஹைப்பர் லோக்கலைஸ்டா தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, முக்கியமா ஒரு வாழ்வாதாரம், இயற்கை சார்ந்திருக்க வாழ்வாதாரம், நேச்சர் பேஸ்ட் லைவ்லிஹுட்ன்றத பத்தி நம்ம நிறைய இந்த அருண்திணி பாட்காஸ்ட்ல பேசுறோம். அதோட நிலைமை என்னன்றது வந்து ரொம்ப துல்லியமா, ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப கேஷுவலா சொல்லக்கூடிய ஒரு புக்கா தான் நான் இந்த புக்கை பாக்குறேன். அதுல என்ன கேப்ஷன் சொல்லுவாங்க, கேப்ஷனே வந்து டிசப்பியரிங் லைவ்லிஹுட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றத பத்தி போட்டிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய கதைகள். ஸோ இது எப்படி இருக்குன்னா, கதைகள் இருக்கும், நிறைய மக்களோட கதைகள் இருக்கும், உண்மையான கதைகள். இன்டர்வியூஸ், சில ஆளுமைகளோட இன்டர்வியூஸ் இருக்கும், பி சாய்நாத், பாமா அவர்கள், TM கிருஷ்ணா, அதுக்கப்புறம் ஐயா கண்ணு, அந்த மாதிரி நிறைய முக்கியமான ஆளுமைகளோட இன்டர்வியூஸும் இருக்கும். அது ஒரு பக்கம், இது ரெண்டுமே இருக்க மாதிரி இருக்கும். இதே ஒரு 2 பார்ட்டா, ஒரு 2 செக்மெண்டா பிரிச்சிருப்பாங்க. அதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சிக்கிள் அண்ட் சாங்,
அப்படின்ற மாதிரி. சிக்கல்ன்றது வந்து என்ன சொல்றது, ஒரு ஹார்ட்கோர் லைவ்லிஹுட் சார்ந்து இருக்க விஷயங்கள், விவசாயம், பனை ஏறுதல், அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து வெல்டிங் சார்ந்து அருவாகள் செய்யறது, அருவா மெட்டல் ஒர்க் சார்ந்து இருக்க ஒரு ஊரை பத்தி, திருப்புவனம் பத்தி, இந்த மாதிரி பல விஷயங்கள் பத்தி, அதுல இருக்க பிரச்சனைகள், தண்ணி சார்ந்து இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் நான் டீட்டெயிலா பேசியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் சாங்குன்னு சொல்லிட்டு கிராஃப்ட் சார்ந்து, ஆர்ட் சார்ந்து இருக்க விஷயங்கள், முக்கியமா நம்ம பாரம்பரிய கலைகள் சார்ந்து இருக்க விஷயங்கள், அதுக்கப்புறம் வீவிங் சார்ந்து அதெல்லாமும் பேசியிருப்பாங்க. ரெண்டுத்தையுமே பேசியிருப்பாங்க. இந்த புக்கோட தலைப்பே எப்படி வச்சாங்கன்னா, இந்த 9 rupees எப்படி இந்த தலைப்பு வந்துன்னா, ஒரு பனையேறி அவங்க மீட் பண்ண சாயல்குடியில மீட் பண்ண ஒரு பனையேறி வந்து வேலை செய்யறப்போ 1 மணி நேரம் வேலை செஞ்சா அவருக்கு கிடைக்கக்கூடிய காசு வந்து 9 ரூபாய் தான் இருந்திருக்கு. அதை இதை மையமா வச்சுதான் இதை பண்ணியிருப்பாங்க. ஒரு லைவ்லிஹுட்கான நுணுக்கத்தை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இப்ப இருக்க யதார்த்தத்தை வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து முக்கியமான இன்னொரு விஷயமா வந்து நம்ம டீல் பண்ண ஒரு ரொம்பவே டஃப்பா இருக்க விஷயம், இந்தியா மாதிரி ஒரு சமூகத்துல வந்து இந்த இயற்கை சார்ந்திருக்க வாழ்வாதாரம். இப்ப நம்ம அம்பேத்கரோட கருத்தியல்ல முன்வைக்கிறப்ப இயற்கை சார்ந்திருக்க வாழ்வாதாரமும் இதுவும் ஒரு முரணாவே இருக்க மாதிரியான ஒரு பிக்சர் ரொம்ப பிராடா பாக்குறப்ப அப்படி ஒரு பிக்சர் உருவாகுது. கேஸ்ட் தான் இந்த இயற்கை சார்ந்திருக்க வாழ்வாதாரத்தை கட்டுப்படுத்து. அப்ப கேஸ்ட் ஒழிக்கணும், இந்த இயற்கை சார்ந்திருக்க வாழ்வாதாரத்தை ஒழிக்கணும்ன்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை வந்து ஒரு சில நபர்கள் அந்த புரிதலோட இருக்காங்க. அது வந்து நம்ம அதை இன்னும் டீப்பா பார்க்கணும்னு தான் நம்மளோட கருத்தா. நம்ம அவங்களோட வந்து அவங்க அகேன்ஸ்ட் அப்படி இது பண்ணல, பட் டீப்பா இன்னும் பார்த்தோம்னா இதை இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கலான்றது தான் நம்மளோட கருத்தா இருக்கு. அப்போ அப்படி பாக்குறப்ப வந்து அதை வந்து ரொம்ப அழகா நியூவான்ஸா ஹேண்டில் பண்ணிப்பாங்க. முக்கியமா சாய்நாத் கிட்ட இதை பத்தியான நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில பதில்கள்லாம் சொல்லிப்பாங்க. முக்கியமா என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த கேஸ்ட் சிஸ்டம் உடைக்கிறதுக்கு வந்து கேஸ்டை தான் ரிமூவ் பண்ணணும். அப்போ வந்து டீகாஸ்டிபிகேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் லைவ்லிஹுட்ஸ்ன்னு அவர் சொல்றாரு. அப்போ ஒரு ஸ்கில்லையோ ஒரு லைவ்லிஹுட்டையோ வந்து கேஸ்ட்லேருந்து வெளில எடுத்துட்டு வரணும். அது மட்டுமே கேஸ்ட் சிஸ்டம் ஒழிக்காது. இன்னொன்று வந்து டிக்னிட்டி ஆஃப் லேபர் அப்படின்றது ஒரு விஷயத்த வைக்கிறாரு. அப்போ வந்து ஒரு கையால வேலை செய்யறவர்கள், ஏன்னா இந்த ஹேண்ட் வர்சஸ் ஹெட் வந்து நம்ம கேஸ்டை தூக்கினாலும் அது ஒரு கேஸ்டிஸ் மென்டாலிட்டி தான். அது அப்படிதான் வருது. ஹெட்டால வேலை செய்யறவங்களாம் மேல் ஜாதி, கையால வேலை செய்யறவங்களாம் அந்த மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகுது. அப்ப இந்த ஹெட் வர்சஸ் ஹேண்டை வந்து உடைக்கணும். டிக்னிட்டி ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் வித் தேர் ஹேண்ட்ஸ், லேபரர்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து முன்வைக்கிறாரு. அந்த கருத்தியல் நம்ம உள்வாங்கிட்டோம்னா பல விஷயங்களை வந்து, அது இந்தியா மாதிரி ஒரு சமூகத்துல இருக்கு, பல விஷயங்களை வந்து நம்மளால எதிர்கொள்றதுக்கான அந்த ட்ரேட் ஆஃப்ஸை வந்து நம்ம இன்னும் பெட்டரா வந்து ஹேண்டில் பண்ண முடியும்ன்ற ஒரு விஷயம் வந்து இதுல நல்லா பிரதிபலிக்குது. தமிழ்நாடு பத்தி, அதுவும் முக்கியமா இந்த ஹைலி அர்பனைஸ் ஸ்டேட்டை பத்தி கொஞ்சம் நல்லா இது பண்ணணும்னா, இது ஒரு அர்பனைஸ் ஸ்டேட்ல லைவ்லிஹுட் எப்படி பாதிக்குது, இந்த டெவலப்மெண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர்ல லைவ்லிஹுட் எப்படி பாதிக்குதுன்றதுக்கான ஒரு முக்கியமான புத்தகமா நம்ம இந்த புக்கை பார்க்கலாம். கண்டிப்பா இது வந்து தமிழ்லயும் 1 மணி நேரத்துக்கு 9 ரூபாய் அப்படின்ற பேர்ல அவைலபிளாவும் இருக்குது. அடுத்ததா இன்னைக்கு பார்க்க போற புக்கு வந்துட்டு பேட்டை, தமிழ் பிரபா அவர்கள் எழுதினது. காலச்சுவடு வெளியீடுல வந்திருக்கு. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வெளியான 3 எபிசோட், அதாவது மദ്രാസ് 3 பார்ட் சீரீஸோட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த புக், இது வந்து ஒரு நாவல், இந்த நாவல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும். தமிழ் பிரபா அவர்களோட எழுத்துக்கள் எல்லாமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும். இந்த நூல்ல பொறுத்த வரைக்கும் எதை வந்து நான் முக்கியமா பாக்குறேன் அப்படின்னா, இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி விவசாயம் பத்தி பேசியிருப்போம், மீனவம் பத்தி பேசியிருப்போம், இந்த மாதிரி பல வாழ்வாதாரங்கள் பத்தி பேசுவோம்ல. இதை வந்து நம்ம ஹோலிஸ்டிக்கா நம்மளோட அந்த லோக்கலைஸ் கிளைமேட் ரெசிலியன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ல பார்க்கும்போது ஒரு நிலம், அந்த நிலம் சார்ந்த ஒரு வாழ்வாதாரம், அது சார்ந்த ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்ட்டு நம்ம பொருத்தி பார்ப்போம். இதை வந்து நம்ம பொருத்தி பார்க்கறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கிராமப்புறங்கள்ல வந்து ஈஸியா நம்மளால பொருத்தி பார்க்க முடியும். ஓகே, விவசாய நிலம், மருதம் சார்ந்த இடத்துல இருக்காங்கன்னா விவசாயம், இந்த வாழ்வாதாரம், இந்த வாழ்வியல். ஓகே, கடலோரமா இருக்காங்கன்னா மீனவம் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான வாழ்வியல் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா அதை வந்து ஒரு நகர்ப்புறத்துல எப்படி பொருத்தி பார்க்க முடியும்ன்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் வந்து இந்த நூல் அப்படின்ட்டு நான் பாக்குறேன். இந்த நூலை பத்தி சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம வாழ்ற பகுதியோட ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் எப்படி இருக்கும், அங்கிருந்து நம்ம எப்படி இவால்வ் ஆயிட்டு வரோம், இன்னைக்கு நான் ஒரு இந்த இடத்துல பிறக்கிறேன்னா ஒரு அடையாளத்தை சுமக்கிறேன் அப்படின்னா நான் அந்த அடையாளத்தை சுமக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு நபரோட பயணத்தை வச்சு இந்த கதையை வந்து
எழுதியிருப்பாங்க, இந்த நாவலை வந்து எழுதியிருப்பாங்க. இது வந்து சிந்தாதிரி பெட்ல வந்து பிளேஸ் ஆகி அந்த பேரே அதனால தானே வந்து சிந்தாதிரி பெட்ன்ற பேரே. சிந்தாதிரி பெட்ன்ற ஊரை வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றதுல ஆரம்பிச்சு, பிரிட்டிஷ் காலத்துல ஆரம்பிச்சு சிந்தாதிரி பெட் அப்படின்ட்டு சொல்லும்போது பிரிட்டிஷ்க்கு வந்து அவங்களுக்கு இங்க இருக்கிற பருத்தி காட்டன் எக்ஸ்போர்ட், ஆடைகளோட எக்ஸ்போர்ட்க்கு வந்து அங்க நிறைய வரவேற்பு இருந்துச்சு அப்படின்றதுனால அவங்க இங்க இருக்கிற நெசவாளர்களை வந்து மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நினைச்சாங்க. அப்போ வந்து பல நெசவாளர்களை வந்து ஒயிட் டவுனுக்கு பக்கத்திலேயே, ஜார்ஜ் டவுன் பக்கத்திலேயே வந்து குடியமர்த்தி அவங்களுக்கான ஒரு குடியிருப்பு பகுதியை ஏற்படுத்தி அங்க வந்து சிறு நெசவாளர்கள் வந்து கண்டினியூஸா வேலை பண்ண வச்சாங்க. சின்ன தறிப்பேட்டை அப்படின்ற பேர்ல தான் இருந்துதான் சிந்தாதிரிப்பேட் அப்படின்ற ஒரு பேரே வந்து இவால்வ் ஆகுது. ஆரம்பத்துல அதோட பேர் வந்து சின்னத்தறிப்பேட்டை. ஸோ சின்னத்தறிப்பேட்டை எப்படி ஃபார்ம் ஆச்சு, சின்னத்தறிப்பேட்டையில இருந்து எப்படி சிந்தாதிரிப்பேட்டா மாறுச்சு, நெசவாளர்கள் குடியமர்ந்த இந்த பகுதியில கூவம் கரையோரத்துல ஏன் மக்கள் வந்து குடியமர ஆரம்பிச்சாங்க, என்ன மாதிரியான மக்கள் வந்து கூவம் கரையில குடியேறினாங்க, கூவம் கரையில குடியேறின மக்களோட வாழ்வியல் என்ன, இப்ப அங்க வாழ்ற மக்களோட எப்படி சொல்ல, அவங்களுக்கு நடுவுல நடக்கிற பிலீஃப் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்கு, அவங்க நடுவுல நடக்கிற கான்ஃபிளிக்ட் எப்படி இருக்கு, அவங்களோட அச்சீவ்மெண்ட், லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு 6000 நாவல் வடிவில் 6000 ஒரு நூலா தான் வந்து நான் பேட்டை புத்தகத்தை வந்து. இன்னைக்கான கடைசி புக்கு வந்துட்டு காடர். பிரசாந்த் வே அப்படின்றவர் வந்து இந்த நூலை வந்து எழுதியிருக்காரு. எதிர்வெளியீடோட பப்ளிகேஷன்ஸ்ல வந்து இந்த நூல் வந்து வந்திருக்கு. நீங்க வந்து அரசியல் திருத்தமுள்ள பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்கிற சூழலியல் அரசியலை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க, புத்தக வழியில புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நீங்க இது வரைக்கும் புத்தகம் வாசிக்கிறவங்க கிடையாது, பிகினரா இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சஜஷனா, ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷனா இந்த நூலை தான் வைப்பேன். எனக்கு பர்சனலா இந்த 5 நூல்கள்லையுமே வந்து சிம்பிளா ஈஸி, எப்படி சொல்ல, ஆப்வியஸா இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு தான். ஆனா ஒரு ரொம்ப எளிமையா, சுருக்கமா, தெளிவா, இப்ப வேள்பாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய 2 புக்கு, இதுல பேசுற அரசியல சிம்பிளா இந்த ஒரு 10 சிறுகதைகள்ல பேசுற ஒரு நூல் வந்து காடர் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 சின்ன சின்ன சிறுகதைகள் தான், ஒன்னொன்னும் 5-6 பக்கம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதுல வந்து சைட்ஸ், லொக்காலிட்டிஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தாலுமே காடை சார்ந்து வாழ்ற மக்களோட வாழ்வியல், அவங்க அன்றாடம் ஃபேஸ் பண்ற சிக்கல், அதுவும் இப்போ இருக்கிற மாடர்னைஸ்ட் கம்யூனிட்டிஸ்ல பழங்குடியின மக்கள் வந்து என்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறாங்க, காடு அப்படின்ட்டு சொல்லும் போது வெறும் மக்கள் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மிருகங்களுக்கும் நம்ம என்ன மாதிரியான விஷயத்த பண்றோம் அப்படின்றத வந்து ரொம்பவே அழகா தெளிவா, என்னால வந்து அழகா தெளிவான்றதை தாண்டி வேற என்ன வார்த்தை இருக்குது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு சிறுகதையில அவ்வளோ ஆழமான விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்துட்டு டெவலப்மெண்ட் அப்படின்ற பேர்லயும் சரி, பல பேர்கள்ல டி எஸ்டேட்னால கார்பரேட்ஸா இருக்கட்டும் சரி, டூரிஸ்டா இருக்கட்டும் சரி, அரசாங்கங்கள் வந்து எப்படி பழங்குடியின மக்களையும் காட்டு விலங்குகளையும் வந்து கொடுமைப்படுத்துறோம் அப்படின்றதுதான் சிம்பிளா வந்து இதுல இருக்கிற சிறுகதைகள் சொல்லுது. அதுல வந்து எனக்கு பர்சனல் ஃபேவரேட்னு இந்த 10 கதைகள்ல நான் 5 கதைகள் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதுலயும் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட் அப்படின்னா வலசை தொலைத்த யானை அப்படின்ட்டு ஒரு கதை இருக்கு, 10வது கதை. அதை வந்து என்னோட பர்சனல் ஃபேவரேட் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். வலசை துறை மனிதர்கள் தான் இப்ப இருக்கோம் அப்படின்ற லெவல்ல தான் இருக்கு. பட் ஸோ இது வந்து நாங்க ஒரு சிம்பிளா ஒரு 4-5 புக்ஸை பத்தி டீட்டெயிலா பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்ப பண்ணதுதான். இதை தவிர்த்து நிறைய புக்ஸ், நிறைய எழுத்தாளர்கள், நிறைய பப்ளிகேஷன்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். இங்கிலீஷ் ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா வந்து ஆப்வியஸ்லி அம்பேத்கர் ஓட புக்ஸ் நிறைய இருக்கு, ரிடில்ஸ் ஆஃப் இந்துவிசம் நிறைய இருக்கு, அருந்ததி ராய் அவங்களோட புக்ஸ் நிறைய இருக்கு, நாவல்ஸும் எழுதுவாங்க, ஜென்ரல் எஸ்ஏஸ் எழுதுவாங்க, முக்கியமாக லிசனிங் டு கிராஸ் வாப்பர்ஸ், ஃபீல்ட் நோட்ஸ் ஆன் டெமோக்ரஸின்ற ஒரு புக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி பல புக்ஸாக இருக்கட்டும். ஜேசி குமாரப்பாவோட ஒரு கிராம பொருளாதாரம், கிராம வாழ்வாதாரம் அது சார்ந்து புரிஞ்சுக்கணும்னா ஜேசி குமாரப்பாவோட எக்கனாமி ஆஃப் பர்மனன்ஸ் அண்ட் பேக் டு பேசிக்ஸாக இருக்கட்டும், வந்தனா இயற்கை விவசாயம் சார்ந்து இல்லை வந்து மற்ற கார்பரேட்டைசேஷன் சார்ந்து வந்தனா சிவாவோட புக்ஸாக இருக்கட்டும், வைலன்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், பல புக்ஸ் இருக்கு.
அது மட்டும் இல்லாம வந்து இப்ப சத்தீஸ்கர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி இந்த மாவோயிஸ்ட் நக்சல் அந்த அங்க இருக்க விஷயங்களால பழங்குடியினர் எப்படி பாதிக்கிறாங்க அப்படின்ற கருத்தியலை கொண்ட இந்த பர்னிங் ஃபாரஸ்ட்ன்ற நந்தினி சுந்தர் அவங்களோட புக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி பல புக்ஸ் இருக்கு இங்கிலீஷ் ரீடர்ஸ்க்கு, இங்கிலீஷ் வாசகருக்கு பல புக்ஸ் இருக்கு. உங்களுக்கு எதனாச்சும் தெரிஞ்சா கூட நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நாவல் பிரியர்களா இருக்கிறீங்க, ஜாதி மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படி மாடர்ன் எப்படி சொசைட்டிஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்ற வகையில யாருக்கட்டும் சரி, அதுல பெருமாள் முருகன் அவர்களோட புத்தகங்கள் வந்து கண்டிப்பா வாசிக்கலாம். கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் நம்மளோட எப்படி சொல்ல ஆன்செஸ்ட்ரலா வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குற நிறைய விஷயங்கள் எப்படி இவால்வ் ஆச்சு, தெய்வங்கள் இன்னைக்கு நம்ம வழிபடுற தெய்வங்களா இருக்கட்டும் சரி, அன்னைக்கு இருந்த குடிகளா இருக்கட்டும் சரி, சிறு தெய்வங்கள் வழிபாடா இருக்கட்டும் சரி, பண்பாடு சார்ந்து எப்படி இருந்துச்சுன்ற மாதிரியானதா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தோப்பா அவர்களோட புத்தகங்கள், தோப்பரமசிவம் அவர்களோட புத்தகங்கள் வந்து கண்டிப்பா வாசிக்கலாம். வேற சூழலியல் அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து நக்கீரன் அவர்களோட புத்தகங்கள் வந்து கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவோம். கடல் சார்ந்த நெய்தல் இலக்கியம் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய பரந்து விரிந்த காடு. அதுல வந்து குறிப்பா முக்கியமா பிகினரா வந்து வரும்போது வரிதே அவர்களோட புத்தகங்கள் வந்து கண்டிப்பா படிக்கலாம். இல்ல நக்கீரன்றது வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஆமா, இது வந்து நக்கீரன் கோபால் அவர்கள் இல்ல, இது வந்து சுற்றுச்சூழல் எழுத்தாளர் நக்கீரன் அவரோட புக்ஸ் கண்டிப்பா. சோ கோஸ்ட் நெய்தல் இலக்கியத்துல வந்து முக்கியமா நீங்க வந்து வரிதே அவர்களோட புத்தகங்கள் வந்து கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இன்னும் நிறைய எழுத்தாளர்கள் சொல்லிட்டே போலாம். நிறைய பப்ளிகேஷன் ஹவுஸ், காலச்சுவடு, நிமிர், எதிர், நீலம், திருநங்கை பதிப்பகம், சால்ட் பப்ளிகேஷன், ஹெர் ஸ்டோரிஸ், இந்த மாதிரியான பல பப்ளிகேஷன்ஸும் வந்து இயற்கை சார்ந்த குறிப்பா காக்கைக்கூடு, தன்னரம், குழந்தைகள் நூல்களுக்கு வந்து தும்பி, இந்த மாதிரியான பல பதிப்பகங்கள் வந்து இருக்காங்க. நாங்க வந்து கண்டிப்பா டீடைல்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண அந்த 5 புத்தகங்களோட பதிப்பகங்கள், அதை வந்து நீங்க சென்னை புக் ஃபேர்ல என்ன ஸ்டால்ல வாங்கிக்க முடியும்ன்ற டீடைல்ஸும், இந்த மாதிரியான அல்டர்னேட் புக்ஸ் வந்து எந்தெந்த பதிப்பகங்கள் கிட்ட இருந்து இல்ல எந்தெந்த ஆசிரியர்களோட நூல்கள் வந்து நீங்க அதிகமா படிக்கலாம் அப்படின்றதும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். டெல்லி அப்பல மட்டும் வாங்கக்கூடிய அங்க அதுக்காகவே புக் ஃபேர் போற மக்களே எல்லாருமே கொஞ்சம் புக்ஸ் வாங்குங்க, படிங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு அந்த தத்துவார்த்த ரீதியான புரிதலை உருவாக்குது. ஆனா அதோட மட்டும் நிறுத்திடாதீங்க, அதை படிச்சுட்டு அதை செயல்படுத்துறதுக்கான வடிவத்தை உருவாக்கி தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருப்போம். நன்றி. கண்டிப்பா. அதுலயும் நான் இன்னும் குறிப்பா சொல்ல நினைக்கிறது வந்து, இப்போ நம்ம யூடியூப்ல உட்காந்து பேசுறதா இருக்கட்டும் சரி, இல்ல ரீல்ஸ், முக்கியமா ரீல்ஸ்ல தான் வந்து நம்ம நிறைய கண்டென்ட் கன்சியூம் பண்றோம் கரெக்டா. ஆனா அந்த மாதிரி கன்சியூம் பண்ற கண்டென்ட் நான் நேத்து பார்த்தேன், ரீல்ஸ்ல என்னெல்லாம் பார்த்தேன்ட்டு எனக்கு இன்னைக்கு தெரியாது. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் திங்கா தான் வந்து ரீல்ஸ் இருக்கட்டும் சரி, டிஜிட்டல் மீடியால கன்சியூம் பண்ற விஷயங்கள் இருக்குது. அப்படின்றப்போ நீங்க வந்து இப்போ நாங்க சொல்லிய நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. அது இன்னும் ஆழமா உங்களோட மனசுல வந்து இன்னும் ஒரு லாங் லாஸ்டிங் இம்பாக்டும், இன்னும் உங்களை ஒரு கிரிட்டிக்கலா திங்க் பண்ற ஒரு மக்களா உருவாக்குறதுக்கு புத்தகம் வாசிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இன்னும் பல பகிர்வுகளுக்கு ஸ்டே டியூன் டு அறம் திணை பாட்காஸ்ட்.